அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக மீனவர்கள் கைதை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் முதலமைச்சர் வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார்? காயத்ரி, இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் முறையாக விடுவித்திட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 17ஆம் தேதி அன்று மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி விசைப்படகுகளையும் 18ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையினால் கைது செய்துள்ளதை குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர். மேலும் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகள் தேவை என்று பலமுறை தான் வலியுறுத்தி கேட்டுக் கொண்ட போதிலும் இதுபோன்று கவலையளிக்கக்கூடிய சம்பவங்களின் எண்ணிக்கை தொய்வின்றி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மீன்பிடி தொழிலையே பெரிதும் நம்பியுள்ளதால் இலங்கை கடற்படையினால் அடிக்கடி இது போன்ற சிறைப்பிடிப்புவதால் அவர்களது குடும்பத்தினர் வறுமையின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்றும் முதலமைச்சர் வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாட்டைச் சேர்ந்த 110 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.